சொல்லியிருக்காங்க. அனிதா சம்பத் ரீசெண்டாக அமேசானில் ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. பட் வந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா அது வேறையாக வந்திருக்கு. அதை பற்றி தான் ரீசெண்டாக ஒரு வீடியோவும் போட்டிருக்காங்க. 900க்கு ஒரு பாட்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. அண்ட் டெலிவரி டைம்லேயும் பார்த்தீங்கன்னா அவங்க செக் பண்ணாமல் வாங்கியிருக்காங்க. பேவும் பண்ணியாச்சு. அண்ட் ரிட்டர்ன் டேட்டும் பார்த்தீங்கன்னா முடிஞ்சு போச்சுன்னு சொல்லியிருக்காங்க. 7 நாள் ஆச்சு. ஸோ இனிமேல் பார்த்தீங்கன்னா அமேசான் அதை திருப்பி வாங்க மாட்டாங்க. ஸோ அதுக்காண்டி தான் ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. நான் டெலிவரி டைம் அப்போ செக் பண்ணாமல் வாங்கிட்டேன். ஏன்னா இப்படி ஏன் ஸ்கேம் பண்ணியிருக்கீங்க, நான் இப்போ என்ன பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ்ட்டு சஜஷனும் கேட்டிருக்காங்க. அண்ட் வந்த ப்ராடக்ட் என்னவா வந்திருக்குன்னா பழைய சாரியை அப்படியே தொடச்சி அழுக்க அப்படியே அனுப்பி விட்ருக்காங்க. அமேசானில் இந்த மாதிரி ஸ்கேம் இன்னும் நடந்து தான் இருக்குது. ஸோ டெலிவரி டைமில் பார்சலை பிரித்து பார்த்து செக் பண்ணி வாங்குறது எவ்வளோ பெட்டர். அப்படி பார்சல் வேறையாக வந்துருச்சுன்னா அதை கண்டிப்பாக அதை ரிட்டர்ன் போட்டு கடைசி காசை ரிட்டர்ன் வாங்கிடலாம். இல்லைனா ப்ராடக்ட் திருப்பி வர வச்சு வாங்கிடலாம். பட் டைம் போயிடுச்சுன்னா அது எதுவுமே பண்ண முடியாது. அப்படியே நாருது பயங்கரமா. எதை தொடச்சி எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னு தெரியல. என்ன பண்ணணும்னு எனக்கு சொல்லுங்க. அமேசான் பாத்தீங்கன்னா சொல்லுங்க, என்ன பண்ண